வணக்கம் நண்பர்களே. பல்லியும் விளக்காம மூஞ்சியும் கழுவாம ஒரு இடத்துக்கு இந்த மொட்டை வேலை கிளம்புனாங்க. எங்கே போனேன் அப்படின்னா இங்கே தாங்க போனேன். என்னான்னு தெரியலையா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சிக்கன் வாங்கிறதுக்கு தான் போனேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் போட்டு மேரினேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேரினேட்டு பண்ணிட்டேன். வீட்டை பெருக்கியே பல மாதங்கள் ஆகுது, அதனால் கொஞ்சமாக வீட்டையும் பெருக்கிட்டேன். ஜிம்மு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு குண்டா எடுத்தா என்ன அவன் குண்டான்னு கூட விளாண்டுக்கிறான்னு தான் பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, டீஸ்பூன் உள்ள தூக்கி போட்டேன் தெரியாமல். இந்த நைட் ஷிஃப்ட் பக்கத்தில் என்னமோ தெரில, இந்தமாதிரி வேலைலாம் சிறப்பாக பண்ணுறேன். இந்த கொஞ்ச நாளில் கொஞ்சமாக வாழைப்பழம் கொஞ்சமாக வேப்பட்டு கலந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்துடும். ஏன்னா இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. டேஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா ஜிம்முக்கு போயிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் கலக்கி குடிச்சிட்டு நீங்கள் நம்மளுக்கு லெக் டே ஃபுல் வெயிட்டை வச்சு போட்டுட்டு செம்ம வலி. ரொம்ப நாள் கழிச்சு லெக்கு போகிறதால என் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க கன்றாவியாக இருக்குது. இந்த வழியிலே வந்து நின்னோம் அப்படின்னா க்யூட்டான மூமெண்ட்டு கிடச்சிது. எங்கள் ஜிம்மில் ஒரு குழந்தை ஒர்க் அவுட் பண்ணுது. தயவு செஞ்சு மக்களை இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க டைமில் பைசப் போடுமேன்னு சொல்லிட்டு பைசப் போட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ பைசப் போட்டாலும் வந்து நான் அந்தமாரி வந்து வீடியோ எடுப்பேன். ஏன்னா அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். புடச்சி அப்படியே வரும் பைசப் போடும்போது, தக்காளி பழம் போடும்போது. அதுக்கப்புறமேட்டா 10 நிமிஷம் காட்டியே போடுவோன்ட்டு 10 நிமிஷம் காட்டியே போட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்.